ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தாங்க. அதுதான் முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முட்டை மசாலா செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 5 முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததுமே தோல் உரித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லோவை எடுத்துட்டு ஒயிட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் தனியாகவும் உள்ளே இருக்கிற எல்லோ கரு தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெள்ளைக்கருவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச எல்லோ கருவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான முட்டை மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.